மக்களே, சனிக்கிழமை காலையில் லட்சுமி நாராயணன் மந்திரில் பெருமாளையும் சிவபெருமானையும் மற்றும் பரிவார தேவதைகள் நம்ம ஊர் பாஷையில் பேசணும்னா எல்லாரையும் கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு போகிற வழியில் நேராக இந்த பாருங்கள், உங்களுக்கு ஒரு வண்டியவும் காட்டியாச்சு. ஏதாவது உங்களுக்கு ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு அல்லது மேலே ஏதாவது ஒயர் கியர் ரிப்பேர் பண்ணணும்னா அந்த கூண்டில் ஏறி இன்னும் நீங்கள் அழகாக பார்க்கலாம். ஏன் இனி போட வேணாம், நல்லது தானே, வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போயிடும். வாங்க இப்போ நேராக போய் சனீஸ்வர பகவான் 2 எழுத்து பகவானை போய் பார்ப்போம். ஏன்னா நம்ம ராசி மீன ராசிக்கு வர சனிக்கிழமை காலங்காத்தால் எந்திரிச்சு குளித்து பரப்பிட்டு போய் நல்ல சனீஸ்வர பகவானை குளிர வச்சாலே போதும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவரை பார்க்க போகிறான்னு போவோம். சம்மர் ஆகிட்டுனா கொஞ்சம் கூட்டம் அதிகமாகும். இன்றைக்கி கூட்டம் இன்னும் வரலை. கூட்டம் வந்ததுன்னா ரொம்ப லைனில் நிற்கணும். சரி போவோம், பார்ப்போம். 2-3 பேர் தான் நிற்காங்க. அதனால் நேராக சின்ன பிள்ளைங்க பாருங்கள், அழகாக விளாண்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள். குளிரில் ஒரு பயில பார்க்க முடியாது தெரியாத. ஆமாம், நேராக போய் சனீஸ்வர பகவானுக்கு அழகாக எள்ளு தீபம் கொண்டு வந்திருக்கேன். எள்ளு, எண்ணெய், விளக்கெல்லாம் இருக்குது, போட்டுருவோம். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்ரம் யமாக்ரஜம் ಛಾಯಾಮಾತಂಡ ಸಂಭೂತಂ தம் நமாமி சனைಶ್ಚரம். அப்போனே ஆண்டவர் பெருமாள் மே மாதம் 4ஆம் தேதி எண்ணக்கூடிய வாக்கு எண்ணிக்கை திமுக அமோக வெற்றி பெறும். இனியும் 175 சீட்டுகளை பெற்று திமுக தான் மீண்டும் தமிழ்நாட்டை ஆளணும். அந்த குடும்பம் தான் நமக்கு சரிப்பட்டு வரும்.